ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 5. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஸ்டேம் இன்ஜினை ரெடி பண்ணிருந்தான். யாராவது வழியில நிக்காதீங்க, வழி விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் பார்த்து இந்த மேக்மா பயப்பட மாட்டா அப்படின்னு மேக்மா மட்டும் அதை தடுக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த ஸ்டீம் கொரில்லாக்கும் மேக்மாக்கும் ஃபைட் நடக்க போதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மேக்மா விசஸ் ஸ்டீம் இன்ஜின்ல இப்ப மேக்மா அதை தடுக்க ட்ரை பண்ணலாம். அசால்ட்டா அதை அவனை தூக்கி போட்டுருது. இது உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா ஒரு கொரில்லா மாதிரி தான் இருக்கு. கொஹாக்கோக்கு அடுத்து இதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவோ, யாரடா கொரில்லான்னு சொன்ன அப்படின்னு கொஹாக்கோ அவனை அடிக்கிறா. சரி இப்ப நம்ம கிளம்பலாமான்னு கொஹாக்கோ கேட்கவும், இன்ஜினை மேக் பண்ணியாச்சு, காரை மேக் பண்றது ரொம்பவே ஈஸி தான். இஷிகாமி வில்லேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இப்போ நான் அதை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சென்டிமெண்ட்க்குலாம் இப்போ டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க. குரோமோட ரெஸ்கியூ மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு செங்கோ சொல்கிறான். குரோமை பிடிச்சி இப்போ ஜெயில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போடுறாங்க. இந்த பேம்போ கேஜ்லாம் என்ன தடுத்துரும்னு நினைச்சிங்களா? நான் ஒரு சயின்ஸ் யூசர்டா அப்படின்னு குரோம் சொல்கிறான். சுகாசா எதுக்காக இவனை இப்படி ஓப்பன் செல்ல போட வச்சிருக்க அப்படின்னு ஹியோகா கேட்குறான். சுகாசா அமைதியாக எதையோ யோசிக்கிறான். வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிற காலம் வந்துருச்சு. இப்படி தடத்தடன் காரை ஓட்டினா நம்ம கொண்டு போகிற பொருள் எல்லாம் கண்டிப்பாக கொட்டிடும். ஆமா நான் தான் ஏப்பா இதை ஓட்டணும் அப்படின்னு கேன் கேட்கவும், ஏன்னா உன்கிட்ட மட்டும் தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டோனேஜ் காலத்திலேயே நீ சட்டத்தை மதிக்கிறிய அப்படின்னு கென் கேட்கவோ, 1 பில்லியன்% கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்லவோ, டயர் இருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். பட் ஆல்ரெடி பேம்போ வச்சு டயரை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் இதை தான் நம்ம மேக் பண்ண போறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். இதெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எக்ஸ்பிளைன் பண்ணவோ தேவையில்லைன்னு கென் சொல்றான். ஒரு வழியா இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. பாவ் இது சூப்பர் அப்படின்னு எல்லா பசங்களும் இம்ப்ரெஸ் ஆகவும், இதை பார்த்து பசங்கள்லாம் ஏன் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகுறானுங்க அப்படின்னு கொஹாக்கவோ ரோரியோ பாக்குறா. என்னாச்சு ஓல்ட்மேன் காசுகி, சோகமா இருக்கீங்கன்னு ஸ்பீக்கா கேட்கவும், எப்பவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது குரோம் எங்க கூட இருப்பான் அப்படின்னு காசுகி சொல்லவும், அங்க அவன் மாட்டிக்கிட்டு என்ன டார்ச்சர் அனுபவிக்கிறானோன்னு கொஹாக்கு சொல்லவும், அதை பத்தி யார் கவலைப்பட்டா? இந்த மாதிரி ஆசைப்பட விஷயத்தை அவ பார்க்க மிஸ் பண்ணிட்டா, அவங்க கிட்ட காமிச்சு வெறுப்பேத்தலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு செங்கோவோ காசுகியோ சொல்றாங்க. ரோம் தும்மல் போட்டுட்டு என்ன பத்தி யாரோ நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறான். இப்ப புறப்படுறதுக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. வயசானவங்க எல்லாருமே, நாங்க எல்லாரும் வரல, வில்லேஜ்லயே இருக்கிறோம். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எல்லா பொருளையும் உங்க எல்லாராலையும் தூக்கிட்டு போயிருந்திருக்க முடியும். நீங்க இந்த காரன் ஒண்ணு உருவாக்குனதே எங்களுக்காக தானே. வயசானவங்களால நடக்க முடியாதுன்னு தானே நீங்க இதை மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு வயசானவர் கேட்கவும், எனக்கு சயின்ஸ் பிடிக்கும் அதனாலதான் மேக் பண்ணேன்னு செங்கோ சொல்றான். ஒரு சீஃபா அக்கறை இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் நீங்க அக்கறையோட நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியும். பட் நாங்க எல்லாரும் இந்த இஷிகாமி வில்லேஜ்லயே இருக்கோம் அப்படின்னு வயசானவங்க எல்லாம் சொல்லவும், ஆனா சுகாசா ஆளுங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு கொஹாக்கோ கீன்றோ கேட்கவும், எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க எங்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள வின் பண்ணிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வாங்க சீஃப் அப்படின்னு அவர் செங்கோவை பார்த்து சொல்றாரு. வயசானவங்க எல்லாரையும் வில்லேஜ்லயே விட்டுட்டு இப்ப மத்த எல்லாரும் கிளம்புறாங்க. நாங்க திரும்ப வரும்போது கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பிளாக வசதி ஜெயிச்சிட்டோங்கிற நியூஸோட வரோம் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. சோ இப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு சுகாசா ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பாவி ரொம்பவே சூப்பரா இருக்கு, கென் மட்டும் ஓட்டிட்டு வரா, நம்ம எல்லாம் நடந்து வரோமே அப்படின்னு கீன்றோன்னு நினைக்கிறேன். இது ஸ்மூத்தா ஓடுதுன்னு காசுக்கி சொல்லவும், ஏன்னா ஸ்ட்ரைட் ரோட்ல போயிட்டு இருக்கோம், மேல ஏத்தத்துல போகும்போது தான் தெரியும் அப்படின்னு கென் சொல்றான். ஏத்தம் வரும்போது இது அந்த லெவலுக்கு ஏற மாட்டேங்குது. அந்த பம்ப் ரிட்டர்ன் ஆகும்போது அதுக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. டபுள் சஸ்பென்ஷன் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இப்ப நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். செங்கோ என்னாச்சு, ஏன் நின்னுட்டா அப்படின்னு கொஹாக்கோ கேக்குறா. வில்லத்தனமா சிரிக்கிறது பார்த்தா ஏதோ பண்ண போறோம் போலியே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கேம்ப செட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல இருந்தே சுகாசா ஆர்மியை கண்காணிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இவங்க செட்டில் ஆகுறாங்க. ஸ்வீக்கா அதுக்குள்ள டைரக்டாவே குரோம் எந்த இடத்துல இருக்கான்னு பாக்குறதுக்கு உள்ள போயிருந்தா. நானும் அவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ போய் உள்ள பாக்குறா. பட் ஆனா எந்த இடத்துலயுமே குரோம் அவளால கண்டுபிடிக்க முடியல. பட் குரோம் வந்து வெளியே பார்க்கும்போது ஸ்வீக்காவை நோட்டீஸ் பண்ணிருந்தான். ஸ்வீக்காக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக, அடைச்ச எனக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு நம்ம கத்தவும், குரோம் இருக்கிற இடத்த ஸ்வீக்கா பாத்துருதா. குரோம் சேஃபா இருக்கா, அவனை சுத்தி நிறைய கார்ட்ஸ் இருக்காங்கன்னு ஸ்வீக்கா சொல்லவும், ரைட்டா நம்ம உள்ள போய் அட்டாக் பண்ணி எல்லாரையும் கொன்ற வேண்டியதான் மேக்மா சொல்லவும், யாரையும் நம்ம கொல்லலாம் வேண்டாம், பட் ஸ்ட்ரைட்டா உள்ள போய் அட்டாக் பண்ற பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செங்கோ சொல்லவும், அவனுங்க ஆளுங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கே அப்படின்னு சொல்லி ஜீன்ட்ரோ கேட்கவும், நம்ம ஸ்டீம் கொரில்லாவை நம்ம அப்கிரேட் பண்ணி அவங்கள டைரக்டா போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் நம்ம இதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இதை மாத்தணுமா அப்படின்னு சொல்லி காசுகி வருத்தப்படவும், இதுக்கு நம்ம பூஸ்ட் அப் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஓகே நான் தயாரு அப்படின்னு காசுகி சொல்றான். இதை ஒரு டேங்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம், சுத்தி ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு செங்கோ சொல்லவும், சுத்தி இரும்ப வச்சு யாரும் உள்ள அட்டாக் பண்ண முடியாதபடி பண்ண போறோமா அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும், இரும்ப வச்சா வெயிட் அதிகமாக இது ஓடவே செய்யாது அப்படின்னு செங்கோ சொல்லவும், அப்ப எதை வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறான்னு கென் கேட்டா, பேப்பர் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ பேப்பரை வச்சா, என்னது பேப்பரா அப்படின்னு சொல்லி கென் ஷாக் ஆகுறான். கிடைக்கிற செடி கிராஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கான். சோடியம் ஹைட்ராக்சைட்ல அதை போட்டு பாயில் பண்றான். இதுல இதை செஞ்சு பார்க்க ப்ளீச் ஆர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு கல்ல வச்சு அமைக்கி காய வச்சா பேப்பர் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ப்ளூ பிரிண்ட்டுக்கு கூட இது யூஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே வீக்கா இருக்கு, இது எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் மேக்மா கேட்கவும், எனக்கும் அதே கேள்விதான் கொஹாக்கோ சொல்லவும், இது எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத பார்க்க தான் போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் மேல க்ளூவை தடவும், இது பார்க்க ஜாப்பனீஸ்
ஜாப்பனீஸ் பேப்பர் டோர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கென் பாக்குறான். எஸ், நம்ம இப்ப பேப்பர் ஷீல்ட ரெடி பண்ணியாச்சு. இது நம்மளோட டேங்கரை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் செங்கோ அப்படின்ட்டு கீன்ரா போயிட்டு ஒரு மரத்தை அசால்ட்டா ஒரே அட்டாக்ல சாய்க்கிறான். ஒரு ஸ்பியர்மேனோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் உன்னோட சாதாரண அந்த பேப்பர் அது இதை எப்படி தடுக்கும் அப்படின்னு கீன்ரோ கேட்கவும் சரி அதை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போறாங்களா அப்படின்னு கொஹாக்கோ அப்பா பாக்குறாரு. செங்கோ இது நல்ல ஐடியா தானான்னு கென் கேக்குறான். செங்கோ இது ஆபத்தா தெரியுதுன்னு கீன்ரோ சொல்லவும் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்ண அப்பதான் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ரோல்ஸ்னா ரோல்ஸ் தானே உனக்கு, இதுதான் ரோல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோ ஜெயிச்சிட்டான். அந்த திங் ஈன்றவோட ஸ்பெயரையே சல்லி ஆக்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. செங்கோ அதை தடுத்திருந்தாலும் அந்த இம்பாக்ட் அவனால தாங்க முடியல. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. புரிஞ்சிடுச்சு, நீ க்ளூவை தடவும் போது அதில் பிளாஸ்டிக்கை கலந்து தடவி இருக்கதானே அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும் 10 பில்லியன் பாயிண்ட்ஸ் கரெக்டா சொல்லிட்டேன். பிளாஸ்டிக்கை வச்சு நிறைய லேயர்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஒரு கார்பன் ஃபைபர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு கென் சொல்றான். ராக்கெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார்ல கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட் அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க டேங்கை ரெடி பண்ணிட்டாங்க. டபுள் இன்ஜினை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான். அந்த டயர்ஸ்க்கும் அப்கிரேட் பண்ணி இருக்காங்க. இதை வச்சு ஸ்ட்ரைட்டா குரோம் இருக்கிற இடத்த போய் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் சுகாசாவோட இடத்துல என்னடான்னா இவங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் பார்த்து ஜாக்கிரதையா போட, அதுல விழுந்துராதன்னு ஒருத்தன் காப்பாத்துறான். அந்த ட்ராப்லாம் எதுக்குன்னு ஹியோகா கேட்கவும் ஓல அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. கன் பவுடர் அவங்க ரெடி பண்றது இன்னொரு விஷயம். பட் அவங்க ஸ்டீம் இன்ஜினை ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு அவங்க நம்மள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லவும் இந்த ஸ்டோனேஜ் காலத்துல அதெல்லாம் பாசிபிளான்னு ஹியோகா கேட்கவும் செங்கோ அந்த லெவலுக்கு புத்திசாலி, அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். சென்டிமெண்டல் இல்லாத மாதிரி நடிச்சாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சுகாசா சொல்றான். எனக்கு ஒரு ஐடியா, பசப்ப நம்ம குரோமை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இதை வச்சு எல்லாரையும் பயம் கொடுத்தி மலை ஊத்தில இருந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஜீன்ரோ சொல்லவும் அதுக்கு வாய்ப்பு இல்ல. குரோமோட கேஸ்ல போய் நம்ம இதை மோதின உடனே இந்த டேங்கரோட கதை முடிஞ்சிடும். இது ஒன் டைம் பர்பஸ் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம ஹீரோ வண்டியை ரெடி பண்ணிடுவான்னு அதுக்காக ட்ராப்பை செட் பண்ணி சுகாசா வச்சிருக்கான். போச்சு, என்ன காப்பாத்த வரப்ப அவங்க மாட்டிக்கிட போறாங்களா அப்படின்னு குரோம் யோசிக்கும் போது நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, இன்னும் என்ன வந்து காப்பாத்துறதுக்கு நான் ஒரு சயின்ஸ் யூசர், நானே இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி குரோம் யோசிக்கிறான். ஒரு தடவை யூஸ் பண்றதுல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சார், வேஸ்டா தெரியுது. இதுல அப்படியே ஒரு கேனனை ஃபிக்ஸ் பண்ணா மிராக்கிள் கேவையும் போய் அட்டாக் பண்ணலாம்னு கென் சொல்லவும் குரோமை காப்பாத்ததான் இதுன்னு செங்கோ சொல்லவும் ஒருவேளை குரோம் தப்பிச்சுட்டா நமக்கு வேலை ஈஸியா இருக்குல்ல அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி நான் இங்க இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு குரோம் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே கதை சும்மா த்ரில்லிங்கா வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.